இஸ்ரேலுக்கு எதிரா கத்தார் தலைநகர் தோஹால ஓஐசியில இருக்கக்கூடிய 57 நாடுகள், அரப் லீக்ல இருக்கக்கூடிய 27 நாடுகள்னு உலகத்துடைய அதிக நாடுகள் கொண்ட கூட்டமைப்பான ஓஐசி, கத்தார்ல இருக்கக்கூடிய அந்த தோஹா தலைநகர்ல கூடி இஸ்ரேலுக்கு எதிரா ஒரு மிகப்பெரிய மாநாட்ட நடத்தியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு திங்கட்கிழமைய பொறுத்தளவுக்கு அரபு நாடுகள் உண்டான அந்த ஒரு கனவு திட்டம்னு ஒண்ணு இருக்கு. அரப் இஸ்லாமிக் ஜாயிண்ட் மிலிட்டரி ஃபோர்ஸ். அதை நோக்கி நகருதாங்களோ அப்படின்ற மாரியான ஒரு சந்தேகத்தையுமே இது கிளப்பியிருக்கு. இஸ்ரேல பொறுத்தளவுக்கு அவங்க பாலஸ்தைன் மேல, பெய்ரூட் மேல, சிரியா மேல, ஈரான் மேல தாக்குதல் நடத்தின மாரி, தோஹா மேல கை வச்சிருக்கிறது அப்படின்றத அரப் நேஷன்ஸ் சாதாரணமான ஒரு விஷயமா பார்க்க மாட்டாங்க. உலகத்துல எந்த நாடுமே சாதாரணமான ஒரு விஷயமா அத பார்க்காது. ஏன்னா கத்தார் தலைநகர் தோஹாவ பொறுத்தளவுக்கு, இந்த உலகத்திலேயே ரொம்ப செல்வமிக்க வெல்த்தியான கேப்பிட்டல்ல அதுவும் ஒண்ணு. அமெரிக்காவ பொறுத்தளவுக்கு, அமெரிக்காவுக்கு ரொம்ப நெருக்கமான நாடாகவும் கத்தார் இருக்கு. ஏன்னா, அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய மிலிட்டரி பேஸே அரபு நாடுகள்ல ஒரு நாட்ல இருக்கு அப்படின்னா, அது கத்தார் அப்படின்னே சொல்லலாம். ஈரான் கூட அமெரிக்காவுக்கு எதிரா கத்தார் மேல தான் தாக்குதல் நடத்துனாங்க. அப்பேற்பட்ட ஒரு கத்தார் மேல இஸ்ரேல் கை வச்சிருக்காங்க அப்படின்னா, ஒட்டுமொத்த அரபு நாடுகளும் அத ரொம்பவே ஈஸியா கடந்து போக மாட்டாங்க. அதுக்கு ஒரு உதாரணமா தான், இத்தனை நாடுகள் இந்த வாரத்தினுடைய திங்கட்கிழமையில இஸ்ரேலுக்கு எதிரா கத்தார் தலைநகர் தோஹால கூடியிருக்காங்க. அவங்க வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கத்தாரினுடைய அந்த ஒரு சேர்மன், இஸ்ரேல் வந்து கத்தார் மேல நடத்தின தாக்குதல் அப்படின்றது ரொம்ப துரோகமான, கோழைத்தனமான தாக்குதல். நெறைய எதிரிகள் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு டெமோக்ரசி, ஒரு ஜனநாயக நாடா இஸ்ரேல் தன்னை காத்திக்கிடுது. ஆனா அப்படி கிடையாது. இஸ்ரேல பொறுத்தளவுக்கு அது முழுக்க முழுக்க ஆக்கிரமிப்பால உருவாக்கப்பட்ட ஒரு நாடு. தன்னை சுத்தி இருக்கக்கூடிய நாடுகள தொடர்ந்து தொல்லை செய்யக்கூடிய ஒரு நாடாகவும் இருந்துகிட்டு இருக்கு. இப்பேற்பட்ட ஒரு மனப்பான்மை கொண்ட இஸ்ரேல் வந்துட்டு 68,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள கடந்த 3 வருஷத்துல கொன்னு குவிச்சிருக்காங்க. கடுமையான கண்டனத்த தெரிவிச்சுக்கிறது அப்படின்னு ரொம்ப கடுமையான வார்த்தைகள இஸ்ரேலுக்கு எதிரா பிரயோகிச்சாரு. அதே நேரத்துல அமெரிக்காவும் இஸ்ரேலுக்கு கண்டனம் தெரிவிச்சாங்க. அது ரொம்பவே மைல்டா இருந்துச்சு. கண்டனம் தெரிவிச்ச கையோட அமெரிக்கானுடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்ஸ் இஸ்ரேலுக்கு வந்து இறங்கி, பெஞ்சமின் நேதன்யாகுவெல்லாம் சந்திச்சு பேசினாரு. அதுக்கப்புறம் அவரு கத்தாருக்கு வருவார்ன்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா தோஹா மேல நடத்தின தாக்குதலுக்கு அமெரிக்கா மிகப்பெரிய அளவுல வந்துட்டு எதிர்ப்புலாம் தெரிவிக்கல. இந்த ஜாயிண்ட் அரப் இஸ்லாமிக் மிலிட்டரி ஃபோர்ஸ் அப்படின்றது 2015ல எஜிப்த் ப்ரப்போஸ் பண்ண ஒரு விஷயம். அவங்க வந்துட்டு வெஸ்ட் ஏசியாலே வலுவான ராணுவம் எஜிப்து ராணுவம் தான். அவங்களுடைய தலைநகர் கெய்ரோல தான் அந்த கமாண்டோ இருக்கணும் அப்படின்னு அவங்க நெனச்சாங்க. அதையும் தாண்டி எகிப்து தான் தலைமை தாங்கணும் அப்படின்னு நெனச்சாங்க. ஆனா அதே நேரத்துல இப்படி ஒரு ராணுவ கூட்டமைப்பு அரப் இஸ்லாமிக் மிலிட்டரி ஃபோர்ஸ் உருவாச்சு அப்படின்னா, ஈரான் வந்து அத முழுக்க முழுக்க இஸ்ரேலுக்கு எதிரா பயன்படுத்தணும்னு நெனைக்காங்க. ஆனா அரபு நாடுகளுக்கு அதுல கொஞ்சம் மாற்று கருத்து இருக்கு அப்படின்னே சொல்லலாம். கத்தார பொறுத்தளவுக்கு கத்தாரினுடைய இறையாண்மைக்கும் ஒரு லீகல் கேரண்டி வேணும் அப்படின்ற மாரி எதிர்பார்க்காங்க. துருக்கி வந்துட்டு அவங்க தான் இப்படி ஒரு ஃபோர்ஸ் உருவாகுனா அதுக்கு தலைமை தாங்கணும்னு நினைக்காங்க. பாகிஸ்தானும் அதே தான் நினைக்காங்க. இந்த ஓவைசி நாடுகள்லே ஒரு வலுவான ராணுவம் கொண்ட நாடா பாகிஸ்தான சொல்லலாம். ஏன்னா அவங்க வந்து ஒரு அணு ஆயுத சக்தி மிக்க நாடாகவும் இருக்காங்க. இவங்களுக்குள்ளே இப்படி நிறைய கான்ட்ராஸ்ட் இருக்கிறதுனால அது ஒரு காலத்துல உருவாகாம இருந்துச்சு. ஆனா இப்ப இஸ்ரேல் பண்ணக்கூடிய விஷயங்களெல்லாம் பார்க்கும்போது, அது உருவாயிரும் அப்படின்ற மாரி நிறைய அரசியல் வல்லுனர்கள் பேச ஆரம்பிக்காங்க. அதே நேரத்துல இவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைலாம் ஒரு தடையா இருக்கும்னா, இன்னொரு பக்கம் அமெரிக்கா. பல ஆண்டு காலமா இந்த அரபு நாடுகளுக்கு மிலிட்டரி சப்போர்ட், செக்யூரிட்டி கேரண்டி எல்லாம் அமெரிக்கா குடுத்துக்கிட்டு இருந்துச்சு. இவங்க இப்படி கூடி பேசி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வெளிய பரப்பி விடுதாங்க அப்படின்னா, அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு சைலன்ட்டான மெசேஜாவும் இது கருதப்படுது. என்னன்னா, நீங்க எங்கள பாதுகாக்கலன்னா, நாங்களே எங்கள பாதுகாத்துக்கிடுவோம். எப்படி நீங்க வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் சேர்ந்து நேட்டோ வச்சிருக்கீங்களோ, நாங்க அரப் நேட்டோ அப்படின்ற ஒண்ண உருவாக்கிறோம் அப்படின்ற பயத்த அமெரிக்காவுக்கு காமிக்கக்கூடிய ஒரு சத்தமில்லாத செய்திய அமெரிக்காவுக்கு குடுக்காங்க அப்படின்னும் நம்ம இதிலேருந்து தெரிஞ்சுக்கிடலாம். இந்த மாரி இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை, அமெரிக்கா அப்படின்ற ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இதையெல்லாம் மீறி இப்படி ஒரு கூட்டமைப்பு உருவாச்சு அப்படின்னா, அந்த அராபியன் பெனின்சுலா உதாரணத்துக்கு அரப் ரீஜியனுடைய மேப்பே ஒரே நைட்ல மாறிரும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, அந்த அளவுக்கு ஒரு வலுவான கூட்டமைப்பா இது இருக்கும். ஏன்னா, உலகத்திலே அதிக நாடுகள் கொண்ட 2வது அமைப்பு ஐநா சபைக்கு அப்புறம் ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆப்பரேஷன் தான் இருந்துகிட்டு இருக்கு. ஒரு சில பிரச்சனைகள்னால தான் இப்படி ஒரு ஜாயிண்ட் மிலிட்டரி ஃபோர்ஸ அவங்களால உருவாக்க முடியல. அப்படி இஸ்ரேல பொறுத்தளவுக்கு அரபு நாடுகள் கூட நெறைய வர்த்தக ஒப்பந்தம் பண்ணணும்னு நெனைக்காங்க. ஏன்னா, அரபு நாடுகள பொறுத்தளவுக்கு நெறைய மிலிட்டரி எக்யூப்மென்ட்ஸ இறக்குமதி பண்ணுதாங்க. இஸ்ரேல் நெறைய மிலிட்டரி எக்யூப்மென்ட்ஸ தயாரிக்கக்கூடிய நாடா இருக்கு. ஸோ இஸ்ரேல் என்ன நெனைக்காங்க அப்படின்னா, அரப் நேஷன்ஸ் கூட நம்ம நெறைய பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு. அதனால தான் டொனால்ட் ட்ரம்ப் வந்துட்டு ஆபிரகாம் அக்கார்டுன்ற ஒரு விஷயத்த உருவாக்கி அரப் நேஷன்ஸ்க்கும், இஸ்ரேலுக்கும் ஒரு உறவு பாலத்தை உருவாக்கி குடுத்தாரு. இப்படி ஒரு உறவு பாலம் உருவாகுச்சு அப்படின்னா, இஸ்ரேல் வந்து டாக்டிக்கலா வந்துட்டு பாலஸ்தீன் பிரச்சனைய இந்த நாடுகள் பேச மாட்டாங்க. நம்ம கூட பிசினஸ் பண்றது தான் முக்கியத்துவம் குடுப்பாங்க. நம்ம வந்து அந்த பாலஸ்தீன் பிரச்சனைய ஓரங்கட்டிடலாம் அப்படின்ற மாரியும் நெனச்சாங்க.
ஆனா, இன்னைக்கு இஸ்ரேல் அமெரிக்கால டொனால்ட் ட்ரம்ப் இருக்கிறதுனால, வரம்பு மீறி செயல்பட்டு தோஹால கை வச்சிருக்கிறதுனால, இன்னைக்கு இந்த எல்லா நாடுகளும் ஒன்று கூடிருவாங்க கண்டிப்பா. அது வந்துட்டு இன்னைக்கு இல்லனாலும் ஒரு 5, 10 வருஷத்துல நடக்கும். இல்லன்னா அதை விட முன்னாடியே நடக்கிறதுக்கான வாய்ப்பும் நெறைய இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அத எக்ஸிகியூஷன் பண்றதுல தான் அவங்களுக்கு எக்ஸ்டர்னலாவும் அவங்களுக்குள்ளேயும் நெறைய பிரச்சனை இருக்கு. இஸ்ரேலுக்கு எதிரா இஸ்ரேல ஒரு பெரிய த்ரெட்டா நெனச்சு, இல்ல அமெரிக்காவையே அவங்க ஒரு பெரிய த்ரெட்டா நெனச்சு ஒரு கூட்டமைப்ப உருவாக்குனாங்க அப்படின்னா, நேட்டோவுக்கு அப்புறம் வலுவான ஒரு ராணுவ கூட்டமைப்பாகவும், வலுவான ஒரு அரசியல் கூட்டமைப்பாகவும், அந்த அரப் லீக் நேஷன்ஸ்களால உருவாக்கப்படக்கூடிய அந்த ஒரு ராணுவ கூட்டமைப்பு இருக்கும் அப்படின்னும் சொல்லுதாங்க. இத பத்தின உங்க கருத்துக்களை கீழ கமெண்ட்ல எழுதுங்க. நம்ம போடுற பெரிய வீடியோவுக்குலாம் உங்களோட சப்போர்ட்ட தொடர்ந்து குடுங்க. ஷார்ட்ஸ்க்கு குடுக்குற மாரியே. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.